நம்ம AG2K பேஸ் கண்டுபிடிச்சி வந்ததுக்கப்புறம் அவர் ஓசியில் நமக்கு ஐநார்மா செஞ்சு கொடுத்துட்டாரு. ஏஜி ப்ரோ, நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றோம். உங்களோட வீடியோ நல்லா இருக்கு. நான் அந்த ஒரு சீனை பார்த்து ரொம்ப சிரிச்சேன். ஆண்டி ஆண்டி புடிச்சிருச்சு ஆண்டி ஆண்டி பைத்தகார மாதிரி சிரிச்சுட்டா வீட்டுல தொடர்புகிட்ட தலையில வச்சாங்க. இல்லடா சத்தியமாடா பார்த்தது இன்னும் நிறைய ஆயுதம் இருக்குது ஒன்னு அடிக்கிறதுக்கு. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஏஜி ப்ரோ, ரொம்ப வீடியோ நல்லா பண்றீங்க, எடிட்டிங் நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல மேல போங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு தத்துவம் சொன்னீங்கன்னா சிரிக்கிறேன் ப்ரோ. சரி, இங்கேயே நம்ம வந்து போர்ட்டல கட்டிடலாமா? ரெண்டு பேரும் போனவனே ஜோக்கர் போயிடாது மசாலாரு. அப்போ அடா இப்பதான் வீசி நிம்மதியா இருக்கா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. நான் தான் உங்கள் ரெக்ஸ் கேமர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம AG2K பேஸில் நம்ம போர்ட்டல் கட்டினது, நெக்ஸ்ட்டு நான் முட்டை போட்டது, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கடலை போட்டது எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாட் ஒன்றும் இல்லை. நம்ம போன தடவை போட்ட வீடியோவில் வந்து நம்ம பிளாக் கேமர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு சோன்னு. நான் அந்த வீடியோவில் ஷோ மட்டும் அதிகமாக சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. சரி ஓகே, நம்மளும் ஷோ சொல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்கன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பார்த்தா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வந்துட்டுன்னு சொல்லிட்டு அது மட்டும் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி சொல்ல வந்து மட்டும் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். பார்த்தா அதே வாயில் ஒட்டிக்கிச்சு. சரி ஓகே, என் சொந்த கதை ஷோ கதையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏஜி ப்ரோ வந்துட்டு மேலே போய் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாப்புல. நான் அவர் கீழே வரத்துக்குள்ளே போர்ட்டல் கட்டி முடிச்சிட்டேன். இன்ட்ரோ போட்டு ஓட்டலான்னு தான் நினச்சேன். அதுக்காக தான் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி நிறுத்தினேன். வேண்டாம், இன்ட்ரோ போட்டால் டைம் ஓவராகுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே போர்ட்டல் பில்டு பண்ணி போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போக போகிறேன் போர்ட்டலுக்குள்ளே. ஏஜி ப்ரோ செகண்டாக வருவார். ஓகே வாங்க, போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு. நான் போர்ட்டலுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஸ்டோன் பிளாக்கை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பித்த போர்ட்டலில், ஏன்னா கேஸ் ஏதோ இருந்தால் அது நம்மளை அட்டாக் பண்ணி போர்ட்டலை உடச்சி விட்ருவோம். அதனால் போர்ட்டலை சுற்றி நான் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேக்மா தொலை வேறு தாங்க முடியல. குறுக்கு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க கருமம் லாவாவில் இருந்தாலும் சாக மாட்டானுங்க. நம்மளையும் அடித்து பிளட்டெல்லாம் தாறுமாறாக குறைச்சி விட்டாங்க. நான் அயனார்மா தான் போட்டிருக்கேன், அந்த கருணை கூட இல்லாமல் என்ன அடிக்கிறாங்க. என்ன டாக்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு, டாக்ஸ் எல்லாம் இங்கே எப்படி ப்ரோ வந்துச்சு? நான் AG2K கிட்ட கேட்டேன். அவர் ப்ரோ போர்ட்டல் இங்கே ஸ்பான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னார். சரி ஓகே, போர்ட்டலுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். நாங்கள் போர்ட்டல் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஓவர்வேர்ல்டில் நாங்கள் கேபிளில் தான் போர்ட்டல் பில்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தா நாங்கள் வந்து மட்டும் மேலே ஸ்பான் ஆகிருக்கோம். அப்படியே AG2K அங்கே தள்ளி போனோன்னே இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது ப்ரோ, வா ப்ரோன்னு கூப்பிட்டாரு. நானும் வில்லேஜ் பக்கத்தில் போனேன். ஓகே, வில்லேஜ் லூட் அடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்போ AG2K ப்ரோ சொன்னார், நம்ம இங்கேருந்து வில்லேஜர்ஸ் பிடிச்சிட்டு நம்ம போய் ப்ரீடிங் ஹால் கட்டிடலாம். அவர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரீடிங் ஹால் கட்டியிருப்பேன். நான் இந்த வீடியோவில் அந்த ப்ரீடிங் ஹாலோட டுட்டோரியல் வேணால் சொல்லுங்கள், நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானே அது யோசித்து பில்டு பண்ணது. ஏன்னா ஒரு ப்ரீடிங் ஹால் வந்து மட்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நானே சுயமாக சிந்திச்சு அந்த ப்ரீடிங் ஹாலை வந்து மட்டும் பில்டு பண்ணேன். இந்த பச்சை மணிகளும் கொஞ்சம் அடித்து கொண்டு நாங்கள் இங்கேருந்து வில்லேஜர்ஸை தூக்கிட்டு போயிட்டோம். அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் வீடியோ கொஞ்சம் ரொம்ப போராக போகும். ஏன்னா போன தடவை நான் அந்த மாதிரி ஸ்பீடாக்கி காட்டினது யாருக்கோ, அதாவது என் சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வீடியோ ஸ்பீடாக்காத ப்ரோ, இது மட்டும் செட் ஆகலை, கண்ணு ரொம்ப வலிக்குதும் வீடியோ பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ப்ரோ, நானும் வீடியோ சரி பண்ணிக்கிறேன், அது தேவையில்லாத பாட்டெலாம் நான் கட் பண்ணி போட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். வில்லேஜ் லூட் அடிக்கிறதுலாம் தேவையில்லாத பாட்டு தான், ஸோ அதை நான் கட் பண்ணி போட்டுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் முக்கியமான ஸ்பீக்கன்ஸ் ஒன்று இருக்குது. வீரன் யமனை கண்முன்னே பார்த்தான். யமனை பார்க்கல, அயன்குளம் என்ன பார்த்து நான் அயன்குளம் போட்டு தள்ளிட்டேன். சரி ஓகே, நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். எல்லா லூட்டு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 வில்லேஜரை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு AG2K சொன்னாப்புல. நாங்களும் ரெண்டு வில்லேஜரை பிடிச்சிட்டு நம்மளோட பேஸுக்கு போயிட்டு மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நான் அப்படியே ஃபார்ம் கட்டுறது, நெக்ஸ்ட்டு வேறு எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணதெல்லாம் காட்டலான்னு நினச்சேன். பட் நேற்றுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா எல்லோரும் வார் ஜோன், அதாவது மாஸ்டர் லெம்ஸில் மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காப்புல. அதாவது அந்த கோஸ்ட்டு எல்லோரும் வாருக்கு ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல.
நம்மளும் வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக நம்ம பேஸுக்கு போயிட்டோம். இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு பொழக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த மாஸ்டர் லெம்ஸில் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து யாரை வேணால் கொள்ளலாம். ஸோ எக்கை யார் எடுக்க போகிறாங்க, அடுத்த மாஸ்டர் யார் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போட்டியே போயிட்டு இருந்துச்சு. அதில் AG2K மற்ற டீம் மெம்பர்ஸும் வெறி கொண்ட வேங்கையாக துடிச்சிட்டு இருந்த தருணத்தில் இது நடந்தது. எல்லாரும் என்ன ஏதுன்னு கதறிட்டு இருக்கும்போது, ஹலோ மை ஃபெல்லோ பிளேயர்ஸ், ஆர் யூ வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம மாஸ்டர் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. தி எண்டாமா, அதாவது நம்மளுக்கான எண்டை மாஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காப்புல. அந்த க்ரியேட் பண்ண அந்த எண்டுக்குள்ளே நம்ம குதிச்சு இப்போ அந்த எக்கை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த மாஸ்டராகவும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆள்றவங்களாகவும் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் இந்த வார் வந்து மட்டும் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. நான் வந்து ஃபுல் கியரில் இல்லை. நான் ஃபுல் கியரில் இருந்ததுன்னா கதையே வேறு. ஸோ எனக்கு டைம் கிடைக்காதனால நான் ப்ளே பண்ணல. அதனால தான் இப்படி ஏடா கூடமாக சுற்றிட்டுருக்கேன். எல்லோரும் எண்டுக்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பானில் ரீஸ்பான் வைங்க, அப்போ தான் செத்தாலும் இங்கே ஸ்பான் ஆவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் எல்லோரும் பெட்டில் ரீஸ்பான் வச்சாங்க. நம்ம இப்போ ரீஸ்பான் வச்ச காரணத்தினால கோஸ்ட் வந்து நமக்கான எண்டை பில்டு பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம எண்டுக்குள்ளே குதிக்கிறது தான் வேலை. ஓகே, இப்போ நம்ம எத்தனை பேர்த்த கொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடலாம். வாங்க, எண்டுக்குள்ளே போயாச்சு. லோட் ஆகிடுறதுக்கு எல்லோரும் நகராமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் FOV மாற்றி நவுந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக பிரிட்ஜு பண்ணிவிட்டு அந்த எண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். என் பக்கத்துலேயும் இன்னொருத்தர் பிரிட்ஜ் பண்ணிட்டு வராரு. எனக்கு போட்டியான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வேகமாக பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பிரிட்ஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வார் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே உள்ளே வந்ததுக்கிட்ட தான் தெரிஞ்சு வார்னா இப்படி தான் இருக்கும்னு. பாருங்கள், நம்ம எண்டுக்குள்ளே வந்தோடனே PvP ஆன் பண்ணிட்டாங்க, அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆன் பண்ணனால நம்ம எல்லோரும் அட்டாக் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சாரி, இது எல்லோரும் ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிளாக் நம்மளை அடிச்சுட்டு ஓடினாப்புல நான் ஏதோ பில்லர் மேலே ஏறி அம்பு விடலாம் எல்லாத்துலேயும் அம்பு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ எந்த மெட்டீரியல்ஸும் நம்ம கையில் இல்லை. அதுக்குள்ளே பிளாக் என்னை பார்த்துட்டாப்புல. பிளாக் அங்கேருந்து நம்ம வின்சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது நான் இதை பண்ணேன். சடான்னு பயமுறுத்தி விட்டார். நானும் அவரை அப்படியே தள்ளி விட்டும் போது பார்த்துட்டு இருந்தேன் மேலே வராரான்னு. அவர் மேலே வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கடுத்து நான் எல்லா கிறிஸ்டல்ஸும் உடைக்க ஆரம்பித்தேன். உடைக்கும் போதும் எல்லா டேட்டு பின்னாடி முன்னாடி அப்படின்னு நம்ம எங்கேயும் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் உடச்சிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக எங்கிருந்தோ வந்த அம்பு என் நெஞ்சில் சொருகின மாதிரி இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், நம்ம ஒரு ஓரத்தில் ஒதுங்கிடலாம். அந்த கணக்கில் நான் போயிட்டு ஒரு டர்ட் பிளாக் வச்சு கொஞ்சம் என்டர்பிரைஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் போயிட்டேன். அங்கே போய் கொஞ்சம் போட்டு கிராஃப்டிங் டேபிள் அதுக்கப்புறம் வச்சு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் க்ரியேட் பண்ணி என்டர்பிரைஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்டர்மென்ஸ் அடித்து நான் பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்டர்மேன்ஸ் அடித்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டுபாக்கு ஒரு நம்ம பிளாக் கொண்டுட்டாப்பில். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வாருக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். கொஞ்சம் என்டர்பிரைஸ் எடுத்து போட்டு டாப்பில் போயிட்டு கொஞ்சம் அம்பு வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் அம்பே கொண்டு வரலன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதே சாலி. அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரேம் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து ஒரு தடவை செத்துட்டேன். நான் என்னோடய லூட்டு வந்து அந்த ஓரத்தில் கிடந்துச்சு. யார் என்னை கொன்னாங்க அப்படின்னா நம்ம பிளாக் தான் நம்மளை கொன்னாப்பில். சரி, மறுபடியும் நம்ம லூட்டெல்லாம் எடுத்து போட்டு நம்ம போய் மறுபடியும் சண்டை போடலாம், நான் மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் சண்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நான் லூட்டை தேடிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா என்னோடய லூட்டில் வெறும் 2-3 பொருள் மட்டும் தான் கிடச்சிது. லூட்டுனா சும்மா ஒரு கத்தி விட்டு இருந்தாலே போதுமே, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கலாம். சும்மா அது வார் தானே, நம்ம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் நான் பிளாக் கிட்டே போய் மட்டும் மறுபடியும் சண்டைக்கு போனேன். அதுக்கப்புறம் பிளாக் நம்மளை அடிச்சு கொண்டாப்பில். அதே சாலி. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி, எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, நம்ம திரும்ப உள்ளே போக தான் போகிறோம். நம்ம எண்டை பீட் பண்ண தான் போகிறோம். வாங்க மறுபடியும் உள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக். இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு பொழக்க போகிறோம்.
அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா. நம்ம எந்த காலத்தில் தோற்றுருக்கோம். நம்மலாம் போராட்டம் எவ்வளோ வந்தாலும் தாங்கிக்கிற மனசு தான் இது. அதனால் எவ்வளோ அடி வாங்கலாம் தாங்கலாம். இங்கே என்னமோ ஒரு லூட்டு கிடந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த லூட்டு பக்கத்தில் போய் பார்த்து என் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என் மனசில் அப்படியே குஷி ஆகிட்டு. நான் யாரோட லூட்டுன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, வீசியில் கதறிட்டு இருக்கும்போது அது என்ன லூட்டுன்னு யாரோ கத்திட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ஜே பையன் நம்மக்கிட்டேருந்து கத்திட்டு இருக்கும்போது நான் அந்த லூட்டெல்லாம் திரும்பி தூக்கி கீழே போட்டேன். ஏன்னா அந்த லூட்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இது நம்ம லூட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மறுபடியும் கீழே போட்டு நான் பாட்டுக்கு ஒரு உட்டு, அங்கே ஒரு சைடில் ஒரு உட்டு யாரோ போட்டு வச்சுருந்தாங்க. அந்த உட்டை தோண்டி நம்ம பாட்டுக்கு எண்டுக்குள்ளே உட்காந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எலக்ட்ரா எடுக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் அந்த ஐடியா ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜோக்கர் தான். அவர் வீடியோவில் போட்டு நம்மளை கலாச்சிருப்பார். நான் லூட்டே இல்லாமல் இருந்திருக்கேன். என் கையில் இப்போ ஒரு லூட்டு கூட இல்லை. லூட்டு இல்லாத போது அவர் என்னை அட்டாக் பண்ண வந்தார். நான் திருப்பி சும்மா அட்டாக் பண்ணேன். அவர் திரும்பி போயிடுவாருன்னு நினச்சி நான் பார்த்தா என்னை மேஸ் பண்ணிட்டாரு. சரி ஓகே, இது ரூல்ஸில் இல்லை, அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். அங்கே சொல்ல முடியல என்னால். சரி விடுங்க, இப்போ நம்ம மறுபடியும் எண்டுக்குள்ளே போகலாம். போயிட்டு நம்ம மாஸ்க் காட்டலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு புழக்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறது? சரி ஓகே டன். நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். சைடில் பின்னாடி நாய்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நான் பில்டிங் பிளாக்ஸ் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது என் ஒர்க்கு இடத்துல தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஆர்ஜே லூட்டு போய் நான் மறுபடியும் எடுத்து மட்டும் நம்ம ஜோக்கரை போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு டோட்டமெல்லாம் வச்சுருக்காப்புல. இவ்வளோ லூட்டை வச்சு மட்டும் ஏன் சத்தம் தான் இல்லை. அதுக்கப்புறம் ஜோக்கரை லூட் இல்லாத ஆர்ஜே துரத்திட்டு இருந்தாப்புல. நான் என்கிட்ட லூட் இருக்கு ப்ரோ, என்னை அடி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். வசம் நம்ம ஆர்ஜேவை நான் தெரியாமல் ஒரு அடி அடிச்சிட்டேன். அவன் செத்துட்டான்டா. ஓகே, இது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நம்ம ஜோக்கரை தான் அடிக்க ட்ரை பண்ணேன். ஜோக்கர் மட்டும் 2 அடிக்கே பறக்கிறாப்புல. நான் மட்டும் ஃபுல் கியரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளாக்கையும் ஜோக்கரையும் அடிச்சிருப்பேன். பிளாக்கு ஜோக்கர் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் என் கூட போட்டிக்கு வராங்களோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கலாம். என்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நான் ஒர்க்கு தானே, இது ஒரு கேம் தானேன்னு சொல்லிட்டு விளாடாமல் விட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் இது ஒரு 5 மணி நேரம் எடிட் நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜோக்கர் மட்டும் நம்மளை மேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. என் ஸ்வாடில் நாக் பேக் இருக்குது. நான் நாக் பேக்கை வச்சு மட்டும், அது என் ஸ்வாட் இல்லை இருந்தாலும் அதை வச்சு நாக் பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் அடிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஜே நம்ம பின்னாடி கத்திட்டே வந்துட்டு இருந்தாப்புல. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்கள்ல, ஒரு மாதிரி நம்ம பின்னாடி கத்திட்டே வந்துட்டு இருப்பாப்புல. ஓ மை காட், அவர் அதுக்குள்ளே டோட்டம் உடச்சி விட்டார். அவர் டோட்டம் உடச்சோடனே நான் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடினேன். அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க வசம் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் மட்டும் திரும்பி போயிட்டேன். பேல் போட்டு நான் தப்பிக்க போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ தான் இந்த ஆர்ஜே போய் நம்ம பின்னாடி ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. தான் கத்தி கதறு, நான் லூட்டை தரமாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஓடி அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜோக்கர் இடையில கண்ணில் பட்டாப்புல. அவரையும் அவளையும் சரியான அடி அடித்தேன். பட்டு அவர் மட்டும் என்டர்மெண்ட்கிட்டையும் அடி வாங்கினாப்புல, என்கிட்டையும் அடி வாங்கினாப்புல. திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ நெருப்பு பிடிச்சிது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆர்ஜே தான் பின்னாடி இருந்து அடிச்சிருக்காப்புல. யாரோட ஸ்வாட் எடுத்து அடிச்சிருக்காங்கன்னா நம்ம ரிபேலோட ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டு இருந்தாப்புல. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அவரை திருப்பி அடித்தேன். அவர் ஓடிட்டார். ஏன்னா அவர்கிட்ட ஆர்மர் எதுவுமே இல்லை. ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார். என்ன கேட்டால் அவர் ஆர்மர் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தார். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள்லாம் சாப்பிட்டு லூட்டை எடுத்தது தான் சொல்லிட்டு பிளாக் கிட்ட கேட்டேன். ஆமாம் எடுத்தது தான், யாரும் லூட்டெல்லாம் போனால் சங்கடப்படாதீங்க, அதுதான் கிரைண்ட் பண்ணது தான் கேமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரேவா பிஎஃப் ஜோக்கரை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரேவா பிஎஃப் ஜோக்கரை கொண்டிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தா அவர் மேஸ் பிபி பண்ணி என்னை அடிச்சிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இது நடந்தது. நான் லூட்டை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்ஜேக்கிட்டே கொடுக்கறதுக்காக கீழே போட்டுருந்தேன். அப்போ கரெக்டாக நம்ம பிஎஃப் ஜோக்கர் நம்மளை மேஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு மொத்தமாகவே தலைவலி தான். ஃபுல்லாக நான் செத்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால்
இதுதான் காரணம். ஒன்றா க்ரீப்பர் அடிக்கும், இல்லாட்டி ஜாம்பி அடிக்கும், இல்லாட்டி ஸ்கெலிட்டன் அடிக்கும். இந்த மூணுத்தில் மாற்றி மாற்றி செத்து கிட்டத்தட்ட 24 தடவைக்கு மேலே செத்துருப்பேன் இந்த இடத்துல மட்டும். நான் கிரைண்ட் பண்ணாமல் விட்டது இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகி போச்சு. இல்லாட்டி நம்ம ஜாம்பிக்கிட்ட அடி வாங்குறது, இல்லாட்டி பிளேயர்ஸுக்கிட்ட கடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தா அரசாங்கத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க, அதாவது கேமுக்குள்ளே இடம் இல்லைன்ட்டாங்க. அடிச்சே தீரணும் எல்லாத்தையும் பார்த்தா. ஓகே டன். இந்த மாதிரி அடி வாங்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். சரி, என்ன தான் நம்ம எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம திருப்பி கம்பேக் கொடுக்கணும், நம்ம லூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இடையே இந்த ஆர்ஜே பையன் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல, அதுக்கப்புறம் இந்த ஜாம்பி பையனும் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. எல்லாத்தையும் போட்டு பறக்க விட்டாச்சு. பறக்க விட்டதுக்கடுத்து மறுபடியும் ஆர்ஜே உள்ளே வந்தாப்புல, அவரையும் அடித்து அப்படியே தள்ளி விட்டாச்சு. அவ்வளோதான், வைக்கோ. சரி, ஓகே டன். இப்போ நம்ம பிளாக் கிட்ட வந்து வம்பளுத்தா அவர் ஸ்பீர் வச்சு ஒரே போட்டார். நெக்ஸ்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டேன். இப்படி செத்துக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 24 தடவை நான் செத்ததை வந்து மட்டும் கணக்கிலே காட்டல. ஏன்னா இதெல்லாம் வீடியோவில் காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும்னால தான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் அங்கீஸாவு இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு பொழக்க போகிறோம். A few moments later. அதுக்கப்புறம் நம்ம ஜோக்கர் ப்ரோ உள்ளே இருந்தாப்புல. நான் அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ளின்டன் ஸ்டீல் கையில் கிடச்சிருச்சு. இருங்க ஃப்ளின்டன் ஸ்டீல் கிடச்சிச்சு, இருங்க எரி வைப்போம். அவர் வராரு, மறுபடியும் வராரு. அவர் மறுபடியும் வந்துட்டுருக்காரு. நான் பற்ற வச்சுட்டேன். அவர் பின்னாடி வராரான்னு பார்க்கலாம். மறுபடியும் பற்ற வைக்கலாம். இப்போ மாட்டிக்கிட்டாரு. போட்டு தள்ளிட்டாருங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா முழுக்க நான் தோக்க மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அதாவது என்னோடய தோல்வி மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் ஜெயிக்கிறத உங்களுக்கு நான் காட்டலை. ஏன்னா நான் இனி ஜெயிக்கலை. நான் ஜெயிச்சா கண்டிப்பாக காட்டுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்பான் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பான் கில் அப்படின்னா நம்ம ஸ்பானில் இருக்கும்போதோ அல்லது வேறு ஏதோ பிளேயர்ஸ் வீட்டுக்கு போகும்போதோ, அப்படி இல்லாமல் வேறு பேஸ் ஏதோ கண்டுபிடிச்சாலோ நம்ம பிளேயர்ஸை பார்க்கும்போது ஸ்பான் கில் பண்ணக்கூடாது, லூட்டு கையில் இல்லைனா கொல்லக்கூடாது. பட் இந்த ஆர்ஜே பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா எல்லாத்தையும் ஸ்பான் கில் பண்ணிட்டு இருந்தான். பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஸ்பான் கில் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏயா ஸ்பான் கில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது அவன் பதில் சொல்கிறது என்னென்னா, ஏன் வீடியோ நல்லா இருக்கணும், ஏன் வீடியோவில் கண்டென்ட் நல்லா இருக்கணும், அதனால நான் எல்லாத்தையும் கொண்டுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, நீ ஏன் ஜோக்கரையும் பிளாக்கையும் போய் அடிக்கலை? இந்த கருத்தை நான் முன்னாடி வச்சேன்னா ஆளுக்கு பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. நம்மக்கிட்ட வந்து வீசியில் கதறிட்டு இருப்பாப்புல. சரி, ஓகே, இந்த சொந்த கதை சோக கதையெல்லாம் இழுக்க வேண்டாம் தான் பார்த்தேன். பட் இவர் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காரு. இது வந்து மட்டும் நான் காட்டணும்னு நினச்சேன். ஸ்பான் கில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நம்மளை வந்து மட்டும் ஸ்பான் கில் பண்ணார். இப்போ வந்து இந்த ரூல்ஸு மீறினால அவர் வந்து மட்டும் எனக்கு ஒரு ஃபைனாக வந்துட்டு, அதாவது ஃபைனாக வந்து மட்டும் ஒரு நான் ஒன்று கேட்டிருக்கேன். என்னன்னா ஒரு 10 ஸ்டாக் ஆஃப் கோல் வந்து கேட்டிருக்கேன். கோல்டு கிடையாது, கோல். அதாவது சில்க் டச்சில் எடுக்கிற 10 ஸ்டாக் ஆஃப் கோல் வந்து நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் வந்து அதையும் நான் தரேன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு நான் வந்து மட்டும் வீடியோ ஜவ்வாட்டை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடிட்டை சுருக்கி உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். அதனால தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ இருக்கும்போது நான் டோட்டலாக பார்க்க மாட்டேன். அதாவது பார்க்க மாட்டேன் மீன்ஸ் அதை நான் கட் பை கட்டு எப்போ எடிட் பண்ணுறோம் அந்த டைமில் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு வந்து வீடியோ மொத்தமாக இப்போ தான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி முடித்து இது பார்க்குற மாதிரி வர்த்தியாக இருக்கேன் அந்த வீடியோன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது சிரிச்சிங்க, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ நான் ஏதோ ஃபன்னாக பண்ணியிருந்தேன், நல்லா இருக்குது ப்ரோ கண்டென்ட்னா கீழே வந்து மட்டும் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் ஓட்டு போட்டுவிடுங்க. ஏன்னா நான் போடுற கண்டென்ட்டு என்னாலேயே பார்க்க முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆகிறதுக்கான வேலையை அந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம இறங்கிடலாம். அதாவது இந்த மாஸ்டர் லம்ஸில் நெக்ஸ்ட்டு மாஸ்டராக நம்ம ஆகிறதுக்கு ஒரு மூமெண்ட் ஒன்று காத்துட்ருக்கு. அதாவது ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிட்டு அதில் நம்ம பெஸ்ட்டாக இருந்தால் நம்ம அடுத்த மாஸ்டர் ஆக முடியும். கண்டிப்பாக நான் பிளாக்கையும் ஜோக்கரையும் என்ன இந்த வாரில் தோக்கடிச்சவங்க எல்லாத்தையும் நான் பீட் பண்ணி காட்டுவேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
பாய்.